பார்க்குறவங்கலாம் என்னங்க உங்களுக்கு சீரியல்லே ஆளை காணுங்கிறாங்க. அதாவது நிஜத்துலேயும் சரி மூவிஸ்லேயும் சரி நல்லவனாக இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது போல இருக்குது. நானே அதான் சொல்லுவேன், என்ன சார் இப்படி இருக்கேன்ட்டு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்க கையில் நான் 3 வருஷம் கண்டினியூவாக பெஸ்ட் வில்லன் அவார்டு வாங்கினேன். 3 இயர்ஸ் கண்டினியூவாக பெஸ்ட் வில்லன் அவார்டு. அதுக்கப்புறம் ஆனந்தவுடன்லையும் சின்ன திரை கொடுக்கும்போது அவங்களும் பெஸ்ட் வில்லன் அவார்டு கொடுத்தாங்க. அதான் சொல்லுவேன் நான், சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், ஏன் இதை கொடுக்குறாங்கன்னு தெரியலன்னு. அவன் சார் சார் உங்களுக்கு ஃப்ரேமில் நல்லா இருக்கு சார்மாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கோர்ஸ் போயோ யார்ட்டையும் கற்றுக்கிட்டு அது நீங்கள் பண்ணாததுனால தான் சார் உங்களுக்கு இந்த அவார்டு. அதாவது சொல்கிறத செஞ்சால் போதுங்கிறதான் இன்னைக்கு இது. அதான் நான் தான் சொல்லுவேன்ல, லக்கு தான். சினிமா ஃபீல்டில் நான் நிறைய டேலண்டான பர்சன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் அவங்கெல்லாம் ஷைனே ஆறுதில்லை, ரொம்ப கஷ்டம். பட் அவங்க அதுக்கு அவ்வளோ மெனக்கிடுறாங்க, எல்லாம் நான் கண்ணு முன்னாடி பார்க்குறோம். பட்டு வர்றதில்ல. இது லாட்ரி சீட்டு மாதிரி தான். எத்தனை பேர் லாட்ரி சீட்டு வாங்கினாலும் ஒரு ஆளுக்கு தானே அந்த ப்ரைஸ் இருக்குது. எல்லாரும் ரஜினி ஆயிட முடியாது இல்லை, எல்லாரும் விஜய் ஆயிட முடியாது, எல்லாரும் அஜித் ஆயிட முடியாது. பட் வர்றவங்க பூரா அந்த மைண்ட் செட்டில். இப்போ நீங்க வந்து எஸ்கே சார் கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட அதான் கேடி பில்லா கில்லாடிறாங்க, நம்ம வீட்டு பிள்ளை, வேலைக்காரன், இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்க சார். நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த ஜேர்னியை பற்றி. ஆமாம், இதில் நான் சொன்ன மாதிரி இப்போது அந்த கேடி பில்லா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விமல் தான் ஹீரோ. சிவகார்த்திகேயன் வந்து அப்போ சும்மா வளர்ந்துக்கிட்டு வர்றவங்க ஹீரோவுக்கு சப்போர்ட் மாதிரி தானே ஹீரோ. பட் விமல் ஹீரோவாகவே ஆஃப் த கேமராவும் நடந்துக்கிட்டாரு. இவர் ஆஃப் த கேமரா நார்மலாக இருந்தார், ஒரு மேனஸோட இருந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் படம் பூரா சிவகார்த்திகேயன் பண்ணுவார். ஆக்சுவலாக அவர் வச்சிருக்க வேண்டியவர் விமலை. ஏன்னா அப்போ விமல் தான் ஹீரோவாக இருந்தார். அவர் சரியாக இருந்தால் அவர் அங்கே தான் போயிருப்பார். நான் தான் சொல்லுவேன், நமக்கு நடிக்க தெரியுதோ இல்லையோ சொல்கிறத செய்ய தெரிஞ்சால் போதும். இப்போ சிவகார்த்திகேயன்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவங்க டேஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க. சில ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இது பண்ணுவாங்க, டைரக்டர் சொல்கிறத விட்டுட்டு பண்ணுவாங்க. அது எனக்கு இந்த சிங்கம் புலி சார்லாம் அவங்களோட நாங்கள் இந்த கல்கண்டுன்ற படம்லாம் பண்ணோம். கன்னியாகுமரியில் 15 days இருந்தோம். அப்போ அவர் சொல்லுவார், சார் நான்லாம் நடிக்க வந்துட்டேன்னா என் மூளை கழட்டி சென்னையிலே வச்சுட்டு வந்துடுவேன் சார். எனக்கு நல்லா தெரியும் சிலது தப்புன்னு, நான் வாயே திறக்க மாட்டேன் சார். நம்ம வேலை நான் நடிக்க வந்திருக்கோம். இந்த படத்துக்கு அவர் தான் டைரக்டர், அவர் சொல்கிறது நம்ம செஞ்சால் போதும் சார். ஏன்னா அந்த டைரக்டர் மைண்டில் என்ன எதுக்காக அந்த சீன் வச்சார்ன்றது அவருக்கு தான் தெரியும். இவர் ஒரு கதையை திங்க் பண்ணியிருந்தாருன்னா இவர் ஏன் வச்சார்னு இவருக்கு தெரியும். அதனால் அவர் க்ளீனாக சொல்லுவேன், நான்லாம் என் பிரெயின் யூஸ், நான் சொல்லுவேன் நான் சுத்தமாக என் பிரெயினை யூஸ் பண்ணுறதில்ல சரி எதுலையுமேன்றது. அது மாதிரி டைரக்டர் சொல்கிறத செஞ்சாலே போதும். அதனால தான் சிவகார்த்திகேயன்லாம் அப்படி டெவலப் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சுக்கு மேலே போயிட்டு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திங்கன்னா உங்களை அறியாமல் நீங்களே அதை விட்டுறக்கூடாதுன்னே படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பட் அது போகிறது தான் உங்களை புஷ் பண்ணணும். அதை போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களோட தன்னால் இதனால அவன் நம்ம செகண்ட் ஐட்டம், ஐயோ நெக்ஸ்ட் டைம் திரும்ப ஃபர்ஸ்ட் வரணும், நீங்களாம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இப்போ அவரை நல்லா டெவலப் பண்ணிக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி கதை அமையணும். இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் சாருக்கு எடுத்திங்கன்னா இந்த அமரன் படமெல்லாம் அவர் லைஃப்லேயே எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயனோட பெஸ்ட்டு படம் அமரன் தான். இது இப்படி வரும்னு அவருக்கும் தெரியாது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவுட்புட் என்ன வரும்னு யாருக்கு தெரியாது. சும்மா கதை சொல்கிறது எல்லாரும் சொல்லலாம். பட் அதை பார்க்குறப்ப ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கணும்ல அந்த ஃபீல். ஏன்னா எல்லாமே ஃபைட்டு டிஃபென்ஸ் சண்டைன்னு தான் இருக்கும், மிலிட்ரி ஃபைட்டாக தான். அதை வந்து நம்மளை உள்ளே கொண்டு போகிற மாதிரி படம். அதுவும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வேறு, அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து பழக்கம். ஸோ அந்த லொக்கேஷனு இதெல்லாம் சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு அமரன். அது மாதிரி படமாக அமைஞ்சிருச்சுன்னா இவங்களோட ஓன் உழைப்புக்கு அதுக்கு எங்கேயோ போயிடும். அமரன்லாம் அவரோட லைஃப் டைம். மற்றதெல்லாம் காமெடியாக பண்ணுறது அது பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து இது பண்ணுறதெல்லாம் அது மாதிரி டைமும் ஒத்துழைக்கணும், நம்மளும் பொலைட்டாக இருக்கணும். பொலைட்டாக இருந்தால் தான் மேலே ஏற முடியும், இல்லைன்னா ஏற முடியாது. அவன் திமிரு பிடிச்சவன்டா அவனை போடுறதுக்கு பதில் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சிம்புவெல்லாம் சொல்லுவாங்களாம். யாராவது ஒருத்தர் அவர் அப்படின்னா ஏன் வேறு ஆளே கிடைக்கல அவனுக்கு சினிமாவில் வாங்கலாம், அந்த பேர் அதுவே கழட்டி விட்டதில் அவர் எவ்வளோதான் திறமை இருந்தாலும் டிஸ்கஷன்லேயே கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இவரே முடிவு பண்ணாலும் இன்னொரு டேரக்டர் ஃப்ரெண்டு வந்து அடப்படம் அவனை போட்டு அவன் பார் தெருக்கொண்டான் வரமாட்டார் ஷூட்டிங்னு சொல்லும்போது அது ஒரு மைனஸ் தானே. இவர் சரியாக பண்ணாட்டியும் கூப்பிட்ட நேரத்துக்கு வந்துருவார்ன்றப்ப அவருக்கு நிறைய பேர் ஆஃபர் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம அவர்கிட்ட வேலை வாங்கிடலாம், என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். அவர் 1 hour பண்ணால் இவர் 3 hours ஆகும். பட் அதை வாங்கிடலாம், இவர் நம்ம சொல்கிறத கேட்பார்ல, அந்த கான்செப்ட்ல. ஓகே சார். ஆனால் இப்போ நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் சார் அதாவது கேடி பில்லா கில்லாடிறாங்கால ஒரு ஆக்டராக பார்த்துருப்பீங்க.
அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு பிள்ளையில ஒரு ஆக்டரா பார்த்திருப்பீங்க அண்ட் இப்போ கடைசியா மதராசியில ஒரு ஆக்டரா பார்த்திருப்பீங்க. ஸோ இதுல அவரோட growth வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அப்படின்னு? இல்லை, நல்லா அவரை டெவலப் பண்ணிக்கிறார். ஆக்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னொன்று அது இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் அந்த இது சொல்கிறாங்கள போட்டிக்கு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படின்றப்ப இவர் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார்ல. ஆமா, அதுக்கு வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் செல்ஃப் ப்ராக்டிஸ் இருந்தால் அது நல்லா வரும் அவுட்புட். இல்லைன்னா டேரக்டர் என்ன பண்ணுவாங்க, சரி இவனுக்கு இவ்வளோ தான் வருது, சரி இதை வச்சு மேக்கப் பண்ணிக்குவோம், ஆர்ஆரில் வந்து மியூசிக்கை போட்டுருவோம், ஒரு ஃபீலை கொண்டு வந்துடும், வேறு வழி இல்லையே, வரலன்னா என்ன பண்ணுறது. பட் இவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டு வர்றது. அதான் அந்த அமரன் படத்தை சொன்னேன். மற்றதெல்லாம் படம் கூட அவரது கேஷுவலாக இருக்கும், அமரன்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் இது இல்லை. அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டு பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா ஜாலி மூவி தானே, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், அது பண்ணுவான் அது மாதிரி. ஓகே சார். இப்போ அடுத்து நீங்கள் வந்து திருடன் போலீஸ் அந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு மெயின் ரோல் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சார் வந்துச்சு? இல்லை, அது டேரக்டர் தான். டேரக்டர். ஆமாம். ஓகே. முன்னாடி இருந்த படங்களை பார்த்துட்டு அந்த ரோலுக்கு படங்கள் அப்போ தான் அந்த வழக்கு என்ன வேற அந்த போலீஸ் படமாக வந்ததுனால அந்த பீரியடில் தான் அது திருடன் போலீஸ் கூப்பிட்டாரு, கதை சொன்னார். அது இவங்க அதில் பார்ட்னர் எஸ்பிபி சாரோட பையன் சரண், அவங்க சேர்ந்து கம்பைன் ப்ரொடக்ஷன், அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர். அதில் அவங்க எஸ்பிபி சார் வீட்டில் தான் போயிட்டு டிஸ்கஷன் எல்லாம் பேசணும். இது ஃபிக்ஸ் பண்ண அவர் சொன்னார், சார் நல்ல ரோல் சார், நல்லா ரீச் ஆகும் சார், மிஸ் பண்ணாங்க சார் பண்ணோம். அதே மாதிரி நல்ல ரோல், கிளைமேக்ஸில் ஒரு காமெடியாக இருக்கும். அதாவது அந்த இது இருந்தாலே மற்றவங்களும் தைரியமாக நம்மளை காமெடிக்கு தகுந்த மாதிரி. இப்போ பிச்சைக்காரன்லாம் சீரியஸாக நம்ம இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் தானே காமெடி முக்கியம். நம்ம சிரிக்க வேண்டியது இல்லை, நம்ம ஸ்ட்ரிக்டாக இருப்போம். நம்ம பண்ணுறது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய என்னோட படத்தில் நிறைய வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். திருடன் போலீஸ், திமிரு பிடிச்சவன், ஈவன் திருட்டு பையில 2ல கூட அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும்.